நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாலே மிரட்டலா இருக்கும். இந்த ஊர்ல வந்து 2 ராஜா இருக்காங்க. விமல் சூரியோட இந்த அருமையான காம்பினேஷன். சாதாரண நம்ம எல்லாரும் கதை சொல்ல ஆரம்பிக்கும்போது ஆரம்பிப்போம் ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஸோ இந்த படத்தோட டைட்டிலேருந்தே கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சூப்பரான மேட்டர், டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த போஸ்ட் ஒட்டும்போது பெரிய அட்டென்ஷன் கிரியேட் ஆச்சு. ஏன்னா ஒரு படத்துடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து போஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலைப்பை கேட்கும்போது முதல்ல ஒரு கவிதையாக இருக்குது, ஒரு அழகான கவிதையாக. டிசைன்ஸு இதில் இருக்க டெக்னீஷியன் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு நல்ல கமர்ஷியல் இருக்குன்னு தோணுது. டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருந்தது. இன்னைக்கு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது ஒரு குவாலிட்டியான ஃபில்மாக தெரியுது. போஸ்டர் டிசைன்ஸ் டைட்டில் அப்படி இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னால் ஏகப்பட்ட ராஜாக்கள் எனக்கு தெரியுறாங்க. படத்தினுடைய இயக்குனர் நண்பர் கண்ணன், ஜெயம் கொண்டான், கண்டேன் சீதை போன்ற வெற்றி படங்களை தொடர்ந்து இந்த படம் பண்ணுறாரு. அவர் இந்த படத்தில் ஒரு ராஜாவாக தான் எனக்கு தெரிகிறாரு. கண்ணன் சார் ஒரு பர்ஃபெக்ட் பேக்கேஜ். அதாவது ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர். அதே மாதிரி சொன்ன நேரத்தில் ஆரம்பித்து அதே மாதிரி சொன்ன நேரத்தில் முடிக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம். கண்ணன் சாருக்கு வந்து அதில் வந்து குவாலிட்டியாகவும் கொடுக்குற அந்த கெப்பாசிட்டி. இட்ஸ் ஸ்கூல் ஆஃப் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல். கண்ணன் வந்து தயாரிப்பாளர் இயக்குனராக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா என்னுடைய அசிஸ்டன்ட் அவன். கண்ணன் சார் படத்தில் ஹீரோயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. பிகாஸ் என்னையே பாவனோட சாங் அந்த படத்துக்கு ஏன் என்னை கூப்பிடலன்னு வந்தான் வென்றான். ஸோ அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, எனக்கு ஒரு சோலோ சாங் கொடுக்கணும்னு. பட் யூனோ கண்ணன் சார் வந்து ஹீரோயின்ஸ் எப்போதுமே ரொம்ப அழகாக எலிகெண்ட்டாக காட்டுவார். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். இவ்வளோ நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற ஒரு மூவியில் எனக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு, வேறு யாரும் இல்லை, பிரியானந்த். எல்லோரும் சொன்ன மாதிரி சச் அ லவ்லி க்யூட். ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சர். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஒரு ஷாட்டில் வந்து ஓடுற ஷாட்டு, நான் வந்து கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு நானும் சூரியெல்லாம் ஓடணும். அந்த பிரியானந்த கையை பிடிச்சி ஓடணும். டேரக்டர் சொல்லிட்டாரு, ரைட்டு ஓடுங்க அப்படின்னா ரெடி ஷாட்டுன்னு அந்த பொண்ணு என் கையை பிடிச்சிட்டு ஓடுது. என்னம்மா ஏங்கம்மா அவர் என்ன சொல்கிறார், எப்பா யார் வேணாலும் யாரை கையை வேணாலும் பிடிச்சிட்டு ஓடுங்கப்பா, மொத்தத்தில் ஓடி போனால் சரி அப்படின்னாரு. அதேமாரி இந்த படமும் அவர் வரதுனால நல்லா ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மைக்கு அங்க போற ஒயின் ஷாப்ல நான் பார்த்த பொண்ணு. சாரி, ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சாரிங்க, எங்களுக்கே கொஞ்சம் தான் இருக்கு. நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன்டா. ஆனா அதுக்கு முதல்ல நீ 10ஆம் கிளாஸாவது பாஸ் ஆகணுமே. முதல்ல நீ அந்த வில்லேஜை விட்டு வெளியில வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர்னு ஜாயின் பண்ணு. அஜிங்கமா இருக்கு. அதுலலாம் சார் எவ்வளோடா செலவாகும்? இந்த திரைப்படத்தோட கதையை முதல்ல நான் கேட்கும் பொழுது இந்த படத்தினுடைய இயக்குனர் என் ஆர்வீர் நண்பர் கண்ணன் வந்து சொன்னார், வழக்கம் போல் ஒரு கேடி கதை தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். படத்தை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஆனால் மேடையில் பார்க்கும்போது விமல் வந்து மாதிரி வந்திருக்காரு. கேடியாக இருந்தவர் ஆகக்கூடிய ஒரு சூழலை இந்த படம் விமலுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக விமல் பற்றி ஒரு சொல்லணும். விமல் வந்து எப்படின்னா எங்கள் காலங்களில் நாங்கள் ஒரு மோகனை வச்சு நாங்கள் பொழப்ப ஓட்டிகிட்டு இருந்தோம். 4 இயக்குனர்கள், நான், மணிவண்ணன், சுந்தரராஜன், ரங்கராஜ், 4 பேரும் ஒரே மோகன். யாரானும் ஒரு ஆள் 20 நாள் காய்ச்சிட்டு வாங்கினா போதும், நாங்கள் 4 பேருமே மீட்டர் போட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு விமல் வந்து இன்னைக்கு எல்லாரோடைய இயக்குனர்களின் செல்லமாக இருக்கிறது, அது ரொம்ப சந்தோஷம். நான் கூத்துப்பட்டில் நான் அக்கௌண்ட் ஒர்க் பண்ணும்போது விமல் வந்து ஆர்டிஸ்ட்டு. நான் விமலோட பெரிய ஃபேன். ஏன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் விமல் சூப்பராக பண்ணுவோம் போல. பட் சினிமாவில் வந்து நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் விமல் கிட்ட. பட் இன்னும் எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஆள் விமல். நான் நிறைய பார்த்துருக்கேன் அவருடைய பிளேயில். ஸோ விமல்ட்டு நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக விமல் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே நம்ம டீம் தான் அப்படின்னால ஒவ்வொருத்தர் பேசும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்பேன். அது மாதிரி பிரியானந்தையும் கேட்டேன், அதனால எப்படி வந்துட்டு இருக்கு படம், விமல் அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு. ஹேய் அவர் ரொம்ப ஸ்வீட்யா அப்படின்னுச்சு. நான் உடனே ஃபோன் பண்ணி என்னண்ணே ஸ்வீட்டுன்றாங்க, அது அவங்களுக்கு பிடிக்காத ஸ்வீட்டு போலப்பா அப்படின்னு.
ஏன்னு இப்படி சொல்றீங்கன்னா எங்கப்பா நம்மள பேச வர்றாங்க, வேற யாருன்னா இருக்கா அந்த படத்துல இந்த இன்னொரு ராஜான்னு வேற தெரியாம சொல்லிட்டாங்களா, நமக்கு முன்னாடி சேர போட்டு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னா யாரண்ணே ஆட எல்லா ஷூட்டிங்லயும் ஒருத்தர் இது தனப்பா பண்றாரு சூரியனா. ஆமா, எல்லா ஹீரோயின்ஸ் வந்து அவர் சில சீன் நடிச்சாலும்னா எனக்கும் சூரிக்கு உண்டான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. நேற்று பத்திரிகை நண்பர் ஒருத்தர் சொன்னார், பிரியானந்த் சொல்லியிருந்தாங்களா இந்த விஷயம், இந்த மாதிரி எனக்கும் சூரிக்கு உண்டான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்தில், விமலோட நான் சூரி மேலே தான் அதிகமாக அட்ராக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கெமிஸ்ட்ரி பற்றி சொன்னாங்க. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி, காமெடியன் அவரோட கெமிஸ்ட்ரி அதை பற்றி தெரியல. ஆனால் சூரியும் விமல் அவரோட கெமிஸ்ட்ரி வந்து மிக பிரமாதமாக இருக்கும். அவங்களோட காம்பினேஷன் வந்து எல்லாமே வெற்றிகரமாக இருந்திருக்கு. மீண்டும் இந்த 2 நண்பர்கள் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக கலக்கியிருப்பாங்க. வாஞ்சௌரியத்துக்கு நான் எதையும் செய்ய முடியாது. அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கு, அந்த டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னல, இப்ப நமக்கும் வேலை வந்துருச்சுடா. நம்ம ஊர்ல ஏடிஎம் மெஷினுக்கு கூட பாதுகாப்பு இருக்கு, ஆனா மனுஷங்களுக்கு இல்ல. வந்து ஒரு ராஜா அப்படின்னு ஒரு ராஜா போய் ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு கேட்டா ஒன்றும் பொருள் கொடுப்பாங்க, இல்லை உணவு, இல்லை ஏதாவது அந்த அரசபையில் ஒரு போஸ்டிங்கை போட்டு விட்டுறாங்க, வரணுங்க உட்காந்து ஏதோ ஒரு போஸ்டிங்கை கொடுக்கலாம். ஆனால் இந்த ராஜா பதவியே எனக்கு பாதி பிச்சு கொடுத்துருக்கேன் என் நண்பன். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெரிய விஷயம். இப்படி ஒரு ஹீரோ கூட டைட்டில் வச்சு ஹீரோ கூட எனக்கு ஒரு நிகரான ஒரு வாய்ப்பு கொடுத்த, அதை ஏற்றுக்கிட்ட என் நண்பன் விமலுக்கு ரொம்ப நன்றி. இப்போ சினிமாவில் வந்து கதை இல்லாமல் கூட படம் இருக்கலாம், ஆனால் சூரி இல்லாமல் படமே இல்லைன்ற அளவுக்கு எல்லா படத்துலையும் சூரி நீக்கமுறை நிறைஞ்சிருக்கிறாரு. சூரி நானும் வெண்ணில கட்டிக்குள் தான் அறிமுகமானோம். அப்புறம் வந்து சூரிக்கு அந்த படத்தில் பெரிய கேரக்டர், அதுக்கப்புறம் சூரி வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறமும் நான் வந்து ஹீரோ ஃப்ரெண்டாக தான் நடிச்சிட்டு இருந்தேன். நான் வந்து நான் மகன்லாம் நடிக்கும்போது சூரி வந்து அப்போ பெரிய ஆர்டிஸ்ட். நான் நினச்சேன் எப்படினாலும் அவன் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டான், கொஞ்சம் எப்படினாலும் லைட்டாக சீனாவது போடுவான், கொஞ்சம் விலகி இருந்து போவோம் அப்படின்னு வச்சுருந்தேன். சூரி அப்படி இல்லவே இல்லை. அப்படியே தான் இருந்தால் நாங்கள் வெண்ணிலா கப்பிகளை போய் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருந்தோம். இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். சூரியோட டேலண்ட்டுக்கு இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும், அதுக்கு அவருடைய வாழ்த்துக்கள். இந்த படம் விமல் சாருக்கும் சரி சூரிய அவர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக இருக்கும்னு நான் வந்து இறைவனை வேண்டுகிறேன். ஒரு ஊர்ல 2 ராஜா பிஜி முத்தையா கேமராமேன் ரொம்ப அழகாக சிரிச்சுட்டு அமைதியாக இருப்பார் எப்போதுமே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சூரி அண்ட் விமல். சூரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் விமல் எங்கள் காம்பினேஷனில் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஏன்னா அவங்க நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னோட எப்படி இருப்பாங்க, இன்னும் நல்லா பேசுவாங்களான்னு நினச்சேன். பட் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்திருக்காங்க. பரபரப்பாக பேசப்பட வேண்டிய இன்னொருத்தர் யாருன்னு சொன்னால் அந்த படத்தினுடைய கேமராமேன் முத்தையா. நான் எல்லா ஷாட்டுமே ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறார் அவர். லோன்லலாம் ஷார்ட் வைக்கும்போது ஸ்கை ரொம்ப பிரைட்டாக இருக்குது, முகம் ஷேடோவாக இருக்கும், இருந்தாலும் கூட ஒரு அழகாக காம்பன்சேட் பண்ணி லைட் பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கேமராமேன் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெரி டஃப்பாக இருந்தது, ஏன்னா ரன்னிங் ஷாட் ஃபுல்லாக லாரியில் தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ அதில் சைடில் அப்படி தொங்கி நிற்கிற சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்கியாக இருந்தது, ஸ்கேரியாக இருந்தது. பட் எல்லாமே தவிர்த்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. விஷுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிஜி முத்தையாக்கும் சரி, ஃபென்டாஸ்டிக் சினிமாட்டோகிராஃபர், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நானும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பூ ரொம்ப அருமையான சினிமாட்டோகிராஃபர். அண்ட் அதனோட அவுட்புட் தெரியுது. இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த மைக்கேல் ராயப்பன் சார் அவர்களோட இந்த பேனரில் நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு படமும் தரமான படங்களாகவும் மிகப்பெரிய வெற்றி படங்களாகவும் நாடோடிகள் தொடங்கி இன்று வரை போயிடுது. இந்த படத்தோட விஷுவல்ஸ், சாங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாலே இதுவும் மிகப்பெரிய வெற்றி அடையும். படத்தினுடைய தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் அவர்கள் நாடோடிக்கு அப்புறம் அந்த படங்கள் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நிச்சயமாக ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாடோடிகள் இயக்குற பொழுது அந்த நாடோடி திரைப்படத்தில் சம்போ சிவசம்போ என்கிற பாடலை நான் எழுதினேன். அதற்கு பிறகு அவர்
7 திரைப்படங்கள் செய்திருக்கிறார். 7வதான எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திலும் நான் ஒரு 4 பாடல்களை எழுதியிருக்கிறேன். நாடோடிகளை விடவும் மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் அடையும் என்பதை இந்த பாடல்களை பார்த்த நீங்கள் நிச்சயமாக புரிந்திருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். அத்தாடி அம்மாடி அம்பையில் பூத்த பொண்ணு என் பின்னாடி முன்னாடி எத்தனை எத்தனை கண்ணு அங்காடி போனாலே சுத்துற ஆம்பள என்ன ஒரு 5-6 மாசம் தான் போறான் பார்வையதுங்க குக்குரு 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 குர்ரார குர்ரா குக்குரு 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 குர்ரார குர்ரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். This would have been possible without my dear friend, the heroine of the film, Priya Anand. I think it's one of those rare cases, or probably the first, where a heroine has recommended another heroine. And of course, we're a little selfish because we're very close friends. இனியா படத்தில் சாங்கில் ரொம்ப அழகாக இருந்தீங்க. And நான் ஷூட் அப்போ இருந்தேன், எனக்கு அவ்வளோ போர்ஷன்ஸ் இல்லை சாங்கில். நானும் ரொம்ப கேட்டேன் டைரக்டரையும் பிருந்தா மாஸ்டரையும், எனக்கும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொடுங்க, ஏன்னா ரொம்ப சூப்பரான சாங் லக்ஷ்மி மேனன் ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. படத்தில் ஹீரோயின்ஸ் 3 பேரும் செம்ம அழகாக இருந்தீங்க. நான் கண்ணன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்ணன் சார் அவர் வந்து ஏன்னா எல்லா படமுமே வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் எடுப்பார். அவரோட ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி இந்த ஒரு ஊரில் 2 ராஜா படமும் எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷன் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேராவது இருப்பாங்க. அவன் ஒரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த S4ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் கூட அடுத்து S5க்கு போறேன். ஆனா எந்த வேலையுமே இல்லாம அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறன்னு கூட தெரியாம வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிற நீ ஒரு டாக்டர் பொண்ணத்தான் லவ் பண்ணுவேன்னு சொல்றீங்களா ஜி? இது எந்த விதத்துல நியாயம்? இந்த காரோட ரேட்டு தெரியுமா உனக்கு? 1 கோடி ரூபாய். இந்த கார்ல உட்கார்ந்து போறதுக்கு ஒரு தகுதி வேணும். உட்கார்றதுக்கு பெடக்ஸ் இருந்தா போதுங்க சார். ஒரு ஊர்ல 2 ராஜா, இந்த நிகழ்ச்சியின் ராஜா, எங்களுக்கெல்லாம் ராஜா இமான். ஸோ உங்களுடைய பாடல் ரசிக்காதவங்க இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அவரோட வளர்ச்சிக்கு நிஜமாவே நானே ஒரு ரசிகனாக இருக்கேன். ஏன்னா அவரோட பாடல்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ரசிகனாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடல்கள். தொட்டதெல்லாம் பொண்ணுங்க மாதிரி அவர் பேரை போட்டாலே அந்த பாட்டு ஹிட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா பாட்டுமே சூப்பராக பண்ணிடுறாரு. தேசிங் ராஜாவில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்துலையும் வந்து எல்லா பாட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து அந்த படத்துலேயும் நான் வந்து ஒரு ஸ்டுடியோ பக்கத்து போனதில்லை, இந்த படத்துக்கு நான் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணதில்லை. அதனால் நல்லா போட்டிருக்கிறாரு. எல்லா பாட்டுமே சிறப்பாக வந்திருக்கு. இப்பெல்லாம் வந்து ஒரு படத்தில் ஒரு பாட்டு 2 பாட்டு தான் நல்லா இருக்கும். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. நான் இமான் சார் கூட ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட டேலண்ட் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஸ்டூடியோலலாம் உட்காந்து பார்த்துருக்கேன், அவர் எப்படி ஒர்க் பண்ணார். ஒரு பாட்டாக நல்லா ரசித்து பார்ப்பாரு. இவ்வளோ ஒரு சின்சியரான ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்லை. இத்தனாம் தேதி சாங் தரேன்னா அதுக்கு முத நாளே சாங் கொடுத்துட்றாரு. ஸோ அவ்வளோ ஒரு ஒழுக்கம். அவர் ஸ்டுடியோவில் வந்து ஒரு மைக் கேபிள் சொருவத்துக்கு கூட ஆள் வச்சுக்க மாட்டார், தனி ராஜாவாக இருப்பார். உண்மையிலே இமான் சாருக்கு கூட ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். உங்கள் கூட நான் தொடர்ந்து ஒரு 10 படம் பண்ணுறதுக்கு கூட நான் ரெடியாக இருக்கேன் சார். முக்கியமாக இமான் சார் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் சார். இன்னும் சில இன்டீரியர் வில்லேஜில் நான் ஷூட் போகும்போது நிறையா பேருக்கு எனக்கு தெரியல, அந்த கூடு மேலே குறிச்சி சாங் நடிச்ச பையன் வந்து அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ அந்த பாடலுக்கும் சரி யோகா சாருக்கு ரொம்ப நன்றி. என்னை பார்த்து ஊதா கலர் ரிப்பன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஹீரோவை ஒரு நெக்ஸ்ட் லெவல் எலிவேட் பண்ணுறதுக்கான பாடல்களை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எங்களுக்குலாம் வந்து பெரிய பெனிஃபிட்.
படத்தில் ஒரு பாடலை என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர் ஏக்நாத் அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த பாடலை வந்து லட்சுமி மேனன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். கேட்ட உடனே பிடிக்குது, சூப்பர் ஒர்க். ஒரே ஒரு விஷயம் எனக்காக பண்ணுங்க சார். லக்ஷ்மி மேனன் கிட்ட பேசும்போது அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அவங்ககிட்ட. இன்னும் என்னால் பேச முடியல அவங்ககிட்ட. இருக்கிற நடிகைகள் எல்லாம் வரிசையாக ஒவ்வொருத்தராக பாட வைக்கிற முயற்சியில் அவர் இப்போ இறங்கியிருக்கிறாரு. விரைவில் பிரியா ஆனந்தையும் பாட வைப்பார் நான் நினைக்கிறேன். இந்த படத்திலே அவர் பாட வைக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். அது ஏன் அவர் பண்ணலன்னு எனக்கு தெரியல. மிக அற்புதமாக வந்திருக்கிறது. முன்னெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு உரிய காலகட்டங்களில் இளையராஜா கொடிகட்டி பறந்த நேரத்தில் ஒரு எல்லா இயக்குநர்களுக்கும் சங்கர் கணேஷ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இயக்குநர்களும் ரொம்ப பிடிக்குது. வழக்கமாக வந்து ஒவ்வொரு திரைப்படத்துலையும் இமான் வந்து ஒரு பாட்டு ஸ்ரேயா கோஷல் அப்படின்னு முன்னாடி ஒதுக்கிட்டு இருப்பார். எல்லா படத்துலையும் ஸ்ரேயா கோஷல் வந்து ஒரு பாட்டு கேட்குவாங்க. அவர் பாம்பே போகிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த பாடல் கொடுக்குறாரா இல்லை ஸ்ரேயா கோஷலை பாட வைக்கிறதுக்காக அந்த பாட்டு கொடுக்குறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருப்பார். விருகம்பாக்கம் ஏரியாவை தாண்டாமல் அங்கேயே உட்காந்து கம்போஸ் பண்ணுற ஆள். இந்த டைரக்டர்ஸும் வந்து அட்லீஸ்ட் ஈஸியார் பக்கமாவது கம்போசிங் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போக மாட்டேன், நான் என்னுடைய ஸ்டுடியோவில் உட்காந்து தான் கம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ இந்த வாய்ஸ் மிக்சிங்காக தான் நான் மும்பை போகிறேன். அதுவும் அவருக்கு வந்து பிடிக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இமான் சார் யு பாரதியாவோட கூட்டணி திரும்ப திரும்ப அடுத்த தளங்களை நோக்கி பயணிச்சுட்டே இருக்காங்க, வெற்றி தளங்களை நோக்கி. எனக்கு ரொம்ப ஆசை அவர் வந்து அப்படியே அமுல் பேபியா அழகா கியூட்டா இருப்பாரு. ஸோ ப்ளீஸ் இமான் சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி போட்டோஸ் எடுங்க, எனக்கு ப்ரூஃப் வேணும். ஓகே ரெடியா? பேபி கியூட் பேபி ஜாங்கிரி. அண்ணி வந்திருக்காங்க. பிரியா ஆனந்த் கண்ணத்தை கிள்னதை அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு தடவை சேனலில் வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னை வந்து கண்ணத்தை கிழிட்டு போனாங்க ஒரு பொண்ணு. அப்போ வந்து ஃபோன் பண்ணி என்ன தம்பி என்ன நடக்குது டிவியில் அப்படின்னாரு. இங்கே என்ன நடந்துச்சோ அதே தானே நடந்துச்சு அங்கேயும். மைக்கு அங்க போற ஒயின் ஷாப்ல நான் பார்த்த பொண்ணு. சாரி, ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சாரிங்க, எங்களுக்கே கொஞ்சம் தான் இருக்கு. நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன்டா. ஆனா அதுக்கு முதல்ல நீ 10ஆம் கிளாஸாவது பாஸ் ஆகணுமே. முதல்ல நீ அந்த வில்லேஜை விட்டு வெளியில வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர்னு ஜாயின் பண்ணு. அஜிங்கமா இருக்கு. அதுலலாம் சார் எவ்வளோட செலவாகும்? இந்த ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேராவது இருப்பாங்க. அவன் ஒரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த S4ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் கூட அடுத்து S5க்கு போறேன். ஆனா எந்த வேலையுமே இல்லாம அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறன்னு கூட தெரியாம வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிற நீ ஒரு டாக்டர் பொண்ணுத்தான் லவ் பண்ணுவேன்னு சொல்றீங்களே ஜி, இது எந்த விதத்துல நியாயம்? இந்த காரோட ரேட்டு தெரியுமா உனக்கு? 1 கோடி ரூபாய். இந்த கார்ல உட்கார்ந்து போறதுக்கு ஒரு தகுதி வேணும். உட்கார்றதுக்கு பெடக்ஸ் இருந்தா போதுங்க சார். வான் சௌரியத்துக்கு நான் எதையும் செய்ய முடியாது. அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கு, அந்த டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னல. இப்ப நமக்கும் வேலை வந்துருச்சுடா. நம்ம ஊர்ல ATM மெஷினுக்கு கூட பாதுகாப்பு இருக்கு, ஆனா மனுஷங்களுக்கு இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
குணசேகர் சார் என்ன மியூசிக் போட கூப்பிடுறாரியா? ஐயா மாட்டேன்னா நான் பண்ண மாட்டேயா? நீ எங்கிட்ட அசிஸ்டண்டா இருந்ததுக்கு எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, நீ கண்டிப்பா அவனுக்கு மியூசிக் போடணும். புத்தாண்டின் முதல் நாள் இது, புதிதான இசை பூத்தது. அவன் இலக்கணத்தை உடைச்சி 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 புதுசாயிட்டான். நான் அதே இலக்கணத்தை புடிச்சு 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 பழசாயிட்டேன். ஃபாதர், நான் காதல்ல விழுந்துட்டேன். ஆக்சுவலா எத்தனையோ லவ் சீன்ஸுக்கு நான் மியூசிக் போட்டிருக்கேன். நான் லவ்ல விழுந்தா எனக்கு யார் மியூசிக் போடுவா? இசை வீசி நீ தேட திசை மாறி நான் ஓட அசையாமல் உலகம் பார்க்கும். நான் உன் பக்கத்துல வந்தாலோ இல்ல நீ என் பக்கத்துல வந்தாலோ ஏதோ ஒன்று ஆகுது இல்ல. நான் பாவ மன்னிப்பு வழங்க வேண்டுமே. குதிரைக்கு முகப்பட்டா கட்டின மாதிரி அப்படியே தான் போயிட்டு இருப்பான். கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டோம்னு வச்சுக்க, கன்ஃபியூஸ் ஆகும். எனக்கு சொல்லி தெரியும் முதலாளி தொழிலாளன்றத. என்ன 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 நடக்குது? சம்திங் இஸ் ராங். முதல்ல இந்த ஸ்டுடியோ இழுத்து மூடு. இப்போ மியூசிக் சரியில்லையாம? நீங்க வேற மியூசிக் டேரக்டர் வச்சுக்கோங்க. ரொம்ப வில்லத்தனமா போறோமோ? இது ஏன் இசை? என்னோட இசை. நான் தான் இசைன்னு மறுபடியும் இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண வேண்டாம்.